வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ரோகிணியும் சாப்பிட வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி நீ வந்து இங்கே உட்காந்துட்ருக்க, எந்தி அப்படின்னு சொல்லி எந்திக்க வச்சிடுறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. மனோஜ் வந்து ஏம்மா அந்த ரோகிணியை எந்திக்க சொல்கிற, சாப்பிட உட்காந்த பிறகு இது நல்ல பழக்கம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க ஸ்ருதி. ஆண்டி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. அத்தை, வீடு வேணால் உங்கள் பேரில் இருக்கலாம், இந்த சாப்பாட்டுக்கு அவங்களும் தான் செலவு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? மனோஜ், உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம்னு எதுவும் கிடையாதா? சராசரியாக சிந்திக்க கூட மாட்டிங்களா? அவங்க உங்கள் ஒய்ஃபு தானே. உங்கள் ஒய்ஃபு வந்து சாப்பிட உட்காடுறாங்க. உட்காரும்போது நீங்கள் வந்து உங்கள் அம்மா உட்காரக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, எந்தி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உங்கள் பாட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கோபமாக இருக்காங்க, அதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் இடத்துல ரவி இருந்தான்னு வச்சுக்கோங்க, நடக்குதே வேறு. நான் வந்து இப்போ சாப்பிட உட்காடுறேன், உங்கள் அம்மா வந்து ஏ ஸ்ருதி நீ எந்தி அப்படின்னா நடக்குதே வேறு தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. மருமக அப்படின்னு சொன்னால் ஒரு உரிமை இருக்குது, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது பண்ண போனீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னடா ரவி உன் முன்னாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் கரெக்டாக தானம்மா பேசிகிட்டு இருக்கா. அண்ணி சாப்பிட உட்காரும் போது நீங்கள் எப்படிம்மா எந்திக்க சொல்லலாம், அண்ணி நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறார், பார்த்தியாப்பா என்னெல்லாம் அம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய், அவள் வந்து சராசரியாவாக இருக்கா, ரோகிணியை உட்கார்ந்தானே நீ சொல்லியிருக்கணும், நீ என்ன ஹஸ்பண்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோவப்பட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. ஏங்க நீங்களாம் பேச போய் மனோஜ் எழுந்திரிச்சு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து தட்டை பார்க்குறாரு. எப்பா வச்ச 4 தோசையும் தின்னுட்டு தான் போயிருக்கான், சும்மா போல அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் போய் பக்கத்தில் உட்காந்து சமரசம் எதுவுமே பண்ணலை. அப்படி உட்காந்துருக்கும்போது ரோகிணி பார்க்குறாங்க, இனிமேல் போட்டும் இந்த வீட்டை நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தாலும் சரியே வராது அப்படின்னு சொல்லி பேக்கில் துணி அள்ளி வச்சு கிளம்பி போகிறாங்க. அப்போ போகும்போது ரோகிணி எங்கே போகிறீங்க, ரோகிணி எங்கே போகிறீங்கன்னு சொல்லி மீனா மட்டும் கேட்குறாங்க. வேறு யாரும் எதுவுமே சொல்லலை. அப்போ ஏய் உட்காரி, உனக்கு என்னடி வேணும் அப்படிங்கிறாங்க. அத்தை, இவங்க ரோகிணி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவள் போனால் போய்ட்டு இந்த வீட்டை மதிக்காதவா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் பையனை என்கிட்டயே போய் சொல்ல வச்சுருக்காள அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. ஆமாம், அவர் தலைவர் போய் சொன்னதே கிடையாது, ஹரிச்சந்திரனுடைய அண்ணன் மகன், இவர் பொய்யே சொன்னது கிடையாது, வாயில் வர்றது எல்லாமே பொய். இது 10ஓட 11, அத்தோட இது 1, இவன் என்னமோ பொய் சொல்லாத மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற. டே மனோஜ்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான்டா, பொய் எல்லாத்துக்குமே ரோகிணி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் வந்து நீங்கள் ரோகிணி மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா ரோகிணி அம்மா வீட்டில் போய் நிற்காங்க. ரோகிணி அம்மா, என்னடி இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு அங்கே இருக்க முடியாதுமா, அந்த வீட்டில் சாப்பிடக்கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க அந்த ஆண்டி, அப்புறம் அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும், கெட்டின புருஷன் எனக்கு சரியே இல்லை, அவர் வந்து நல்லா பார்த்துப்பார், என்ன அந்த அளவுக்கு விரும்புவார், அதுதான் வாழ்க்கையை நினச்சம்மா, ஆனால் எல்லாம் பொய்யா இருக்குது, அந்த மனுஷனுக்காக நான் 1000 பொய்யை சொல்லிவிட்டு அந்த வீட்டில் போய் இருக்கேன், ஆனால் அவர் ரொம்ப சுயநலமாக இருக்கார், கெட்டின பொண்டாட்டியை சாப்பிட்ற இடத்துலேருந்து அவங்க அம்மா எந்தின்னு சொல்லுதாங்க, அதை கூட அவர் என்னதுன்னு கேட்கல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறோம், மாப்பிள்ளை டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்தது இடத்துல உங்கள் அத்தை எந்தின்னு சொல்லுதாங்க, அதை பார்த்துக்கிட்டு உங்கள் மாப்பிள்ளை சும்மா இருந்தாரா அப்படிங்கிறாங்க. சும்மா தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா ஊர் பூரா கடை வாங்கி வைக்கிறவர் தான், நல்லா குடிக்கிறவர் தான், என்ன பூரா பொய் பேசுகிறவர் தான், ஆனால் நான் சாப்பிடலைன்னா தாங்க மாட்டாரடி, யார்கிட்டையாவது பொய் சொல்லியாவது கடை வாங்கியாவது எனக்கு சாப்பாட வேண்டி வருவார். கெட்டின புருஷனுக்கு அந்த ஒரு பாசம் இல்லைன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டண்டி, இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது தான் அவன் பழைய வாழ்க்கையை மறைச்சி உன்னை பெரிய கோடீஸ்வரன்னு காட்டிக்கிட்டு அங்கே வீட்டில் போய் இருந்தியா அப்படிங்கும்போது ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. மனசு விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது ரோகிணிக்கு வித்யா கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எடுத்து பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து இங்கே விழுந்து நிற்காமா, மனசு ரொம்ப வேதனையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி பைக்கு தூக்கிட்டு வராங்க. ரோகிணி என்ன இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி இவ்வளோ நேரத்துக்கு வந்த அப்படிங்கிறாங்க.
நீ ரொம்ப அழுதுட்டுருக்கன்னு அம்மா சொன்னாங்க, அதான் வந்தேன். என்னடி இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என் மேலே பாசமே இல்லை, ஆன்ட்டி சொல்கிறத மட்டும்தான் கேட்கான் அப்படிங்க. நான் தான் சொன்னேனே, அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு தான் அலைகிறவன். முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலைகிறவன் தவிர்த்து பொண்டாட்டிக்கு பாசத்தில் இருக்கிறவர் கிடையாதுன்னு உன்ட்ட முதல்ல சொன்னேன். இல்லை என்னைய ரொம்ப லவ் பண்ணுறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கார் அப்படி இப்படின்னேன். அப்படியாவது உண்மையை சொல்லி கல்யாணம் முடியும்னா கேட்கல. ஒன்றும் பெரிய பணக்காரியே காட்டிக்கிட்டேன். என்ன நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சிட்டா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியல. இந்த மனோஜுக்கு நான் வந்து அப்பா பணத்தை வச்சு கடை ஆரம்பிச்சோம், அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த ஜீவாவையே அந்த முத்து கூட்டு வந்து போட்டு உடச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, கூட்டு வந்து எல்லாம் முடிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டான், என்ன பண்ணுறது, இப்போ கடைசியில் மாட்டிட்டு முழிக்கிறது நான் தான் அப்படிங்கிறாங்க. பாரு, நீ ஒரு பொய் சொல்லலை, அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு 1000 பொய் சொல்லியிருக்க. அந்த மாப்பிள்ளையை கெட்டதுக்கு இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேடி, இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நானாக இப்படி ஒரு மாப்பிள்ளையை ஓகே பண்ண மாட்டேன். இவ்வளோ பொய் சொல்லியதுக்கு அவனை கட்டணும், அப்படி கெட்டதில் என்ன உனக்கு ஆதாயம் இருக்குது சொல்லு? ஒன்றும் கிடையாது. நீ அவர் தொழிலதிபர் ஆகணும்னு சொல்லி அவங்க அப்பா பணத்தை வச்சு கடை ஆரம்பிக்க சொல்லுத, இன்றைக்கி ஒன்றை குத்த சம்மத்தி ஒன்றை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க அனுப்பல, இவ தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் இதானே ஆண்டி, நினச்சி பாருங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னுட்டு இருக்காங்க. அதாண்டி எனக்கு மனசுக்கே சரியில்லை, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஆன்ட்டி வந்து என்னை வந்து கூப்பிட வந்தால் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ஓ, உங்கள் ஆன்ட்டி வந்து நீ இந்த வீட்டில் உங்கள் அம்மா வீட்டில் இருக்க வந்து கூப்பிட்டு போவாங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரணும். வந்த பின்னாடி என்ன உங்கள் அம்மா அந்த பிள்ளை எங்கே போயிருக்கு ஏது போயிருக்குங்கும் போது எனக்கு தெரியாதுன்னு தான் நீ சொல்லணும். முட்டி மோதி வரையில் நான் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வருவேன். ஆன்ட்டி ரோகிணி வந்து ஃபாரின் போயிருந்தால் திருப்பி வந்துட்டா அப்படின்னு நீ சொன்ன பிறகு தான் நாங்கள் இது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ போய் தானே சரி ரைட் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி அதெல்லாம் வேண்டாண்டி, மேலும் மேலும் பொய்யை சொல்லிக்கிட்டு நீ இருக்க வேண்டாம், உண்மையை சொல்லிடி. உண்மை தாண்டி என்றைக்குனாலும் நின்று பேசும். பொய்மை வந்து என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருக்காதுடி, அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ளுடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. ரோகிணிக்கு 1000 பொய் சொல்லினாலும் அங்கே வந்து சிறந்த மருமகளாக வாழணும், அந்த விஜயா மெச்சது மாதிரி வாழணும். என்ன பண்ணுறது, அடுத்தாப்புல என்ன பிளான் பண்ணி வந்து விஜயாவை கவுக்குறது அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வித்யா சொல்கிறாங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற. 2 மணி கிளம்ப வேண்டாம், அங்கே உனக்கு அவன் புருஷனாக இருக்கான், அங்கே இல்லை கல்யாணம் முடிக்கல, இல்லை தனியாக தானே இருக்குங்க இரு அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லிடுறாங்க. அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ வித்யாட்ட கேட்குறாங்க ரோகிணி, இந்த மாதிரி என்ன செஞ்சாடி எங்கள் அத்தையை வந்து நான் வந்து மறுபடியும் என் கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாத, ஏதாவது சொல்லிடி அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை ஒரு பணப்பேய், என்ன பணத்தை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அத்தை வாயை புலவும், அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு, ஆமாம் என்ன பணத்தை பார்த்தா எங்கள் அத்தை வாயை புழக்க தான் செய்வாங்க, கொஞ்சம் பணத்தோடு நான் போனேன்னா கண்டிப்பாக இந்த ஆன்ட்டி வந்து என் சொல்லுக்கு கேட்க தான் செய்வாங்க, எப்படியாவது இதை பண்ண தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவங்ககிட்ட பேசுகிறாங்க, வித்தியாட்ட பேசுகிறாங்க. ரோகிணி, நீ பணத்துக்கு என்னடி செய்ய போகிற, ஏற்கனவே இருக்க பணத்தை 30 லட்ச ரூபாயை கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அதை திரும்ப பெற முடியுமோ பெற முடியலையோ அந்த விவரம் தெரியலை. ஆனால் வந்துட்டு இப்போ மறுபடியும் பணம் ரெடி பண்ணால் எங்கள் அத்தையை கவர் பண்ணிடுவேன்னு சொல்லுது, அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்ன வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. விடிய காலம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. காலைல விடியுது. அங்கே ரோகிணியோட அம்மா வந்து நல்ல சமையல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இட்லிலாம். கிறிஸ் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இனிமேல் நீ என் கூடயே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ தானடி சொன்னேன் இனிமேல் அங்கே போக மாட்டேன்னு சொன்னேன், அங்கே போக மாட்டேன்னா இதானே நம்ம வீடு, இங்கே தானே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் அத்தை வந்தால் தான் போவேன் வைப்பேன்னு சொன்னேன், இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வேறு பிளான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சிரிக்கிறாங்க. முன்னாடி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை அடுத்தாப்பில் பொய் சொல்ல தயாராகிட்டிய, என்ன பொய் சொல்ல போகிறியோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பரபரப்பாகுது, அதாண்டி இந்த சிரிப்பு அப்படிங்கிறாங்க. நக்கல் பண்ணிகிட்ருக்காத, ஏம்மா கிராமத்தில் இருக்க வீடு வந்து உன் பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஆமாடி, எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுத்த சீதனத்தில் அதுதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த வீடை விற்றுடலாம் அப்படிங்கிறாங்க. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்கிற, வீட்டை விற்கணுங்கிற, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா? எங்கள் வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. எங்கள் அத்தை ஒரு ஆசை பிடிச்சவங்க. எங்கள் அத்தை சொல்ல தான் மனோஜ் கேட்காரு. இப்போ எங்கள் அத்தையை நான் கவர் பண்ணி ஏதோ ஒரு வகையில் எங்கள் அத்தையை நான் மயக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்க. அதுக்கு அந்த வீட்டை விற்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, உனக்கும் சரி தான், கிறிஸுக்குன்னு சொல்லி தான் பூர்வீக வீடுன்னு அதாண்டி இருக்குது. அது நம்ம குடும்ப சொத்துடி. அது எனக்கு அப்புறம் உங்களுக்கு வந்தால் தான் அது சரியாக இருக்குமா தவிர்த்து அதை விற்றா சரியாக வராதுடி அப்படிங்கிறாங்க. சரி, ஆத்திர அவசரத்துக்கு கிராமத்துக்கு போனால் எங்கே போவேன் சொல்லு? யார் வீட்டுக்கு போவேன்? சொந்த பந்த வீட்டில் போய் வந்து எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் கிராமத்துக்கு போக போகிறது இல்லை. நான் நாகரிகத்தை தான் விரும்புகிறேன். எனக்கு சிட்டி தான் பிடிக்கும். எனக்கு இங்கே தான் தொழில் இருக்குது. எனக்கு இங்கே தான் வாக்கப்பட்டிருக்கேன். இங்கே தான் இருப்பேன். அதனால் வந்து அது சரி வராது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? நீ வந்து கிறிஸை உன் வீட்டுக்கு கூட்டி போகக்கூடிய முயற்சியிலே நீ இறங்கலை. உன்னால் இறங்கக்கூடிய வாய்ப்பும் உனக்கு பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு உறவிடம் வேணும்லாடி. என் காலம் எவ்வளவோ, எனக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு சொத்துன்னு ஒன்று இருக்குன்னா அந்த வீடு தான். அந்த வீட்டை வச்சு அவன் படிப்புக்கோ அவன் எதிர்காலத்துக்கோ எதுக்கும் ஆகும் அப்படின்னு என் மனநிலை நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ அதையும் கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு வாரையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, என் வாழ்க்கையை காப்பாற்றணும்னா எனக்கு வேறு வழி தெரியலை. அந்த வீடை விற்றா தான் முடியும். இல்லைன்னா நானும் உன்னைய மாதிரி தனிமரமாக அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கணும். நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என் புருஷன் பெரிய குடிகாரன் தான், ஊர் பூரா கடன் வாங்குறவர் தான், என்னை மதித்து பேச மாட்டார் தான், உன்னையும் நல்லா பார்த்துக்கல தான், அவர் கடைசி வரைக்கும் சுயநலமாக வாழ்ந்தார் தான். ஆனால் அவர் இல்லாத போது எனக்கு மரியாதை குறைவாக இருக்கிறத நான் நல்லா உணருதேன். அவர் இல்லாத நேரத்தில் தான் அவரோட அன்பு எனக்கு ஒரு சில இடத்துல புரியுது. கண்டிப்பாக தனிமையாக இருக்கிறது மிகப்பெரிய கொடுமடி. அந்த கொடுமையை என் மகா உனக்கு நான் கொடுக்க நான் விரும்பலை. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நான் கொடுக்க விரும்பலை. சொத்து உருவாக்கிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை உருவாக்குறது கஷ்டம். கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை கொடுக்கணும்னா கொடுக்கலாம். யாரடி திடீர்னு வாங்குவா? இப்போ ஒரு நகரத்தில் ஒரு வீடுன்னா 4 புரோக்கர் மாதிரி இருப்பாங்க சொல்லலாம், இல்லை தெரிஞ்ச ஆளுங்கள் இருப்பாங்க சொல்லலாம். கிராமத்தில் டவார்னு யார் வாங்குவா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உன் சொக்காரங்க தான் வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டுட்டு தானே இருந்தாங்க. நீ தானே கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அவங்கக்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. இல்லைடி, அவங்க கம்மியாக வாங்குவாங்கடி, அவங்க வந்து ஒட்டின வீடாக இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 25 லட்ச ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்டி. நம்மளுக்கு வீடு மட்டும் இல்லை, பின்னாடி இடமும் கிடக்கலாடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, பரவாயில்லம்மா, 25 லட்சம் விற்றாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? சரி வராதுடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடு அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவங்க ஃபோன் நம்பர்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. பத்தியா, நீ லீவ் போடு அப்படிங்கிறாங்க. என்னடி நீ திடீர்னு சொல்கிற? எனக்கு இப்போ மதியத்துக்கு மேலே வேலை, நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுடி, உனக்கு இன்றைக்கி என்ன சம்பளமோ நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நான்லாம் வரலம்மா அப்படிங்கிறாங்க. நீ வாரையா வரலையான்னு கேட்கல, நீ வரணும் அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்பவே நீ என்ன வந்து உருட்டுற அப்படிங்கிறாங்க. லீவு சொல்லுடி, உத்தியில் கிடப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி லீவு சொல்லிடுறாங்க. 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போன உடனே சொந்தக்காரங்களாம், என்னம்மா கல்யாணி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், உங்கள் அம்மா இங்கே இல்லை, எங்கேயோ போயிட்டாவளோ அப்படிங்கிறாங்க. அம்மா மெட்ராஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உன் வீட்டுக்கு வந்தியோ? என் வீட்டில் எதுவும் பொருள் எடுக்க வந்திருப்பா. நீ கிராமத்துக்கு வரமாட்டுக்கா, என்ன சிட்டிக்குள்ளேயே போய் இருந்துட்டு அந்த ரசம் தான் உனக்கு பிடிக்கி. கிராமத்து வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்கள், இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். 4 சொந்த பந்தம் இருக்குது, தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்களாம் இங்கே இருக்கும். ஆனால் நாகரிகத்தை பொறுத்த மட்டும் யாரும் பேச மாட்டாங்களாமே. பக்கத்து வீட்டில் இருக்கணும், பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் பார்க்க மாட்டாங்களாமே. இங்கே அப்படி இல்லைல்ல. இப்போ நீ வந்தோடனே சவுண்டு கட்டணும்னா எட்டி பார்க்க பேசுதேன். அப்பப்போ வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. திறந்து பார்க்குறாங்க, வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. நம்ம பாரம்பரிய வீடு, இந்த வீட்டை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காங்க. அப்போது என்னடி வீட்டை கொடுக்கணும் முடிவு பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. இல்லைடி, 25 லட்ச ரூபா தான் தருவாங்களா அந்த பாரம்பரிய வீட்டுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது 40 லட்ச ரூபாய்க்கு கூடவே போகிறோம். சிட்டினா கண்டிப்பாக இது 1 கோடி ரூபாய்க்கு விற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதானே,
நீ வியாபாரி மைண்டில் தானே இருப்ப, உனக்கு என்ன சென்டிமெண்ட்டுன்னு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வந்த வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோஹினியோட அம்மா சொக்காரங்கிட்ட போகிறாங்க. இந்த வீடு வந்து எங்கள் அம்மா கொடுக்கலான்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட நான் பல முறை கேட்டேன், தரலன்னாவோ, இப்போ என்ன தரேன்னு சொல்கிறாவோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு அவசர தேவையாக பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. பணம் தேவைப்படுதா? நீ மெட்ராஸில் நல்ல வசதியாக இருக்காமவா, புருஷன் நல்ல தொழில் பண்ணுதாரு அப்படி இப்படின்னு சொன்னாவா, நீ என்ன கஷ்டப்படுதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கிறிஸ் எதிர்காலத்துக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியோ, சரி பையனுக்கு தேவை தான், சரி கொடுக்குறோம்னா கொடு, வேணாம்னா வச்சுக்கா, என்ன எங்கள் வீடோட சேர்ந்து வேணால் நாங்கள் பெருசாக இழுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அம்மாக்கிட்ட எவ்வளோ வச்சு கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் 25 கேட்டேன், நீ உடனே வேணுங்கா, உடனே வேணும்னா எனக்கு 2-3 நாள் ஆகுமே அப்படிங்கிறாங்க. உடனே சரி 2-3 நாள் ஆனால் பரவாயில்லை, அதை தாண்டிடாம கொஞ்சம் கொஞ்சம் பணம் வேணும், இந்த வீடு இங்கே உள்ள மதிப்புக்கு 40 லட்ச ரூபாய்க்கு பெறும்ல அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபாய்க்கு பெருந்தான், சொக்காரங்களுக்கு நீங்கள் வந்து கம்மியாக தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் சொக்காரங்க தானே, கூட 5க்கு வாங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுகிறாங்க. பேசினோடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி 30 லட்ச ரூபாய்க்கு டீல் பேசுகிறாங்க. பேசினோடனே ஓகே 3 நாள் கழிச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ரோகிணி வராங்க. என்ன ரோகிணி ரொம்ப சிரிச்சிட்டு வர அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே வந்ததில் ஒரு வகையில் நல்லது தான், ஃபோனில் பேசினா கூட 25 லட்ச ரூபா தான் தந்துருப்பாங்க, இப்போ நான் நேரில் வந்து பேசி ஒழுங்கு பண்ணி ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. பாரேன் நீ சரியான வியாபாரிங்கிறது நிரூபிச்சிட்ட பற்றியா, மனோஜோட நீ தான் பெரிய வியாபாரி, நீ தான் பெரிய டீலரு, பயங்கரமாக டீல் போடுதியா அப்படிங்கிறாங்க. உடனே நீ வேறு சும்மா இரு அப்படிங்கிறாங்க ரோகிணி. சரி ரைட்டு கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, 3 நாள் கழித்து பத்திரங்கிறாங்க. 3 நாள் கழித்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பத்திரத்தை முடிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான்லாம் சும்மா வர மாட்டேன் ரோகிணி, எனக்கு சாப்பாடு வாங்கி தரல, நீ பிரியாணி வாங்கி தரல அப்படின்னா இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் பெரிய சோத்து போனான்னு தெரியுமே, வா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் கண்ணை கெட்டுதுடி, சாப்பிட்ட முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலான்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிராமத்து வீட்டுக்கே வராங்க. நல்லா தூங்குறாங்க. தூங்கி முடிச்சு பார்க்குறாங்க, மணி 5 ஆயிடுச்சு. கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே போயிடுறாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, ஏம்மா 30 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு எப்படி தரேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. பேசுகிற மாதிரி பேசினேன், ஓகேன்ட்டாங்க. 3 நாள் கழித்து பத்திரம் போட்டுக்கலாங்கிறாங்க. நீ ரெடியாகிடலாமா அம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி எழுதி கொடுத்துடலாம், நீ ஒரு 20 லட்ச ரூபா எடுத்துக்கோ, 10 லட்ச ரூபா நீ கிறிஸோட அக்கௌண்ட்டில் போட்டுரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீ உன் வீட்டுக்கு போய்ட்டு வா அப்படிங்கிறேன். எந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உன் வீட்டுக்கு தாண்டி, வேறங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போகலை, போகும்போது நான் பணத்தோடு தான் போகணும், எங்கள் ஆன்ட்டி வந்து வாயை பொழக்கணும் அப்படின்னா நான் இந்த 20 லட்ச ரூபாயோட போனால் தான் எங்கள் ஆன்ட்டி வாயை பொழப்பாங்க அப்படிங்கிறாங்க. பணத்தை வச்சுலாம் அன்பை வாங்க முடியுமாடி, நீ போடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த வீட்டில் எனக்கு மரியாதை இருக்கணும்னா பணத்தை வச்சு தான், நான் தான் அந்த வீட்டில் பெரிய பணக்காரி, வெளிநாட்டில் வந்து பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க, தள்ளி தூக்கி வச்சு ஆடுவாங்க. இப்போ நான் தான் வந்து அவர் வீட்டுக்கு, அவங்க என் அத்தையோட வீட்டுக்கார் பணத்தை வச்சு தொழில் பண்ண அதுக்கு மனோஜுக்கு ஐடியா கொடுத்துருன்னு சொல்லி என்னை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் ஏறி தலையில் உட்காரணுன்னா அதான் வழி, வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க. வித்யா நீ சொல்லி அவளுக்கு புரிய வையுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சொல்லுறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ரோகிணி முக்கி நான் ஃப்ரெண்டு தான், ஏன் சொல்லலாம் அவள் கேட்க மாட்டான், அவளுக்கு என்னென்னு சரின்படுதோ அதை தான் அவள் செய்வாள். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இப்படிலாம் நீ ஏன்டி சுற்றி வளைச்சி பண்ணிகிட்ருக்க, உண்மையே சொல்லிடுடி, அது நட்டமோ லாபமோ பார்த்துக்கலாம், நீ ஏன்டி ஒரு பொய்க்கு மேலே சொல்லிக்கிட்டே கிடக்கிறனாலும் கேட்க மாட்டேறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லடி, நீ வீட்டில் இருந்தால் கிறிஸ் ரொம்ப சந்தோஷப்பட தான் செய்வான், சரி உன் வாழ்க்கையும் வம்பாகக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்குறேம்மா, வித்யா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே கிறிஸ் ரொம்ப சந்தோஷமாக அம்மாக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ரோகிணிகிட்ட. ரோகிணியுமே உள் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் கிறிஸ் கூட நல்லாவே விளையாடுறாங்க. அங்கே மனோஜை கூப்பிட்டு நம்மளை கேட்குறாங்க, சரி நீ கடைக்கு போய்ட்டு வந்துட்ட, ரோகிணி இன்னும் பார்லர்லேருந்து வரலையே அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன்பா, பார்லருக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அங்கே கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க நம்பரு, ரோகிணி எங்கள் காலில் இருந்தே போகலையா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, நேற்று போன பிள்ளை
காலையிலேருந்து வரலங்கிறேன். என்ன தான் நடக்குங்க? உன் கெட்டின பொண்டாட்டி தானே, எங்கே போனால் ஏது போனான்னு நீ கேட்க மாட்டியா? இல்லை நான் ஃபோன் பண்ணி பேச மாட்டியா? இல்லை கூப்பிட்டு வர மாட்டியா? அப்படிங்கிறாங்க. அம்மா தான் ஃபோன் அடிக்கக்கூடாது கூட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சி, ஏன்னா மனுஷனாடா. பெற்ற தாயிட்டே சொல்ல எதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. கெட்டின பொண்டாட்டி உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தா, நீ தானே வாழ்க்கைன்னு தானே அந்த பிள்ளை இருக்குது. ஒரு தவறு செஞ்சுருக்க, அவளும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கா. 2 பேரையும் ஒன்றா பார்க்காம உங்கள் அம்மா அந்த பிள்ளைய மட்டும் குறை சொல்லி கை நீட்டிருக்கா. எல்லாம் நடக்கு, இது சரி கிடையாது, அதை பார்த்துக்கோ. டேய் முத்து அப்படிங்கப்பா அப்படிங்கிறாங்க. இவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்பா நான் பேசணும்னா வேண்டாதீங்க பேசுகிறோம்மா, நான் படிச்சிருக்கேன், நான் படித்த டிகிரிக்கு நீ பெருப்பியாம்மா, என்னதப்பா அவன்கிட்ட பேசுகிறது? கெட்டின பொண்டாட்டி கோவப்பட்டு போனான்னா எந்த புருஷனாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவான், வருத்தப்பட்டு தேடி அலைவான், கூட்டி வருவான். இதுதான் உலக நடப்பு. ஆனால் இவன் அம்மா சொன்னதாங்க நான் போக மாட்டேன், ஃபோன் அடிக்க மாட்டாமுங்க. என்னத்தை சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படிங்கிறாங்க. முத்து அந்த பிள்ளை எங்கே இருக்கா ஏது இருக்கா நீனா விசாரித்து கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. ஏங்க அவன் பொண்டாட்டி எதுக்கு இவன் கூப்பிடணும், அவள் வருவா, போனவளுக்கு வர தெரியாதா அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, எப்படியாவது ஒரு பணக்காரியை பிடிச்சி மனோஜிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடணும்னு நினச்சேன், கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். இப்போ அந்த பிள்ளை வந்து உன் புருஷ மனத்தை வச்சே மோனுக்கு தொழில் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பிள்ளைய நீ வந்து தப்பாக பேசுகிற, கை நீட்டுத. இதே தான் என் அப்பாட்ட வாங்கி பணத்தை வாங்கி கொடுத்துருந்தா பெருசு, என் பணத்தை வச்சு என் பையனுக்கு ஒரு தொழில் பண்ணுறது தப்பா? என்ன கதை? என் பணத்தை என் பையன் தான் தொழில் பண்ணுறான், பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறேன். எப்பா இவன்லாம் அவ்வளோ நல்லவன் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தராங்க, தந்துட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு வாட்டி 50,000 கொடுத்தான், அதோடு சரி, அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் கொடுக்கல, என்னப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. டே அதை விடு முத்து, இப்போ ரோஹிணி எங்கே இருக்கா அதுதான் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா, ஏன் போனவளுக்கு வர தெரியாதா அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடிட்டுரு, சரிண்ணா, நீ அவளை கூப்பிட போகலன்ட்ட வைக்கலன்ட்ட, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாட்ட போகிறா. மீனா அந்த வித்யா பிள்ளை ஃபோன் நம்பர் இருந்தால் கூட அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா வந்து ரோஹிணி எங்கே இருக்கா எது இருக்கான்னு கேட்க சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணுறாங்க வித்யாவுக்கு. வித்யா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் மீனா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி எங்கே இருக்காங்க வித்யா அப்படிங்கிறாங்க. ஐயோ சொன்னால் மாட்டிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலையே அப்படிங்கிறாங்க. என்ன வித்யா எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் ரோஹிணி எங்கேயுமே போக மாட்டாங்க, உங்களோட டியர் ஃப்ரெண்டு, நீங்களே அதை பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நானும் அதை பார்த்துருக்குறேன், இப்படி இருக்கும்போது தெரிலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சால் தானே தெரிஞ்சுன்னு சொல்லுவேன், எனக்கு தெரியல, நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, நீங்கள் என்ன அவளுக்கு கால் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணுறாங்க. மீனாலா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க வேணான்னு எடுக்கல. அப்புறம் முத்து கால் பண்ணுறாங்க, முத்து நம்பரை பார்த்து எடுக்கல. அப்புறம் ஸ்ருதிகிட்ட போகிறாங்க. ஸ்ருதி நீங்கள் ரோஹிணிக்கு கால் பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கால் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணி ஃபோன் எடுக்கல, ரவி ஃபோனையும் எடுக்கல, யாரையும் ஃபோனையும் எடுக்கல. அங்கே ரோஹிணிக்கு என்ன வருத்தம்னா, மனோஜ் ஒரு கால் கூட பண்ணலையே, ஆன்ட்டி ஒரு கால் பண்ணலையே, இவங்க 2 பேரும் என்ன வேணான்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்று நினைக்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகும்போது இந்த 20 லட்ச ரூபாயோட போகணும், அதுக்கப்புறம் ரொம்ப சுயநலமாக இருக்கணும், மனோஜை வந்து என் லைனில் கொண்டு வந்துட்டு அவனை வந்து நான் சொல்ல மட்டும் கேட்குற மாதிரி பண்ணணும். அதுபோக இந்த விஜயாவுக்கு நம்ம எந்த சலுகையும் செய்யக்கூடாது. மாதம் 5000 செலவுக்கு எந்த மருமகளும் இந்த வீட்டில் கொடுக்கல, நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து இப்படி பண்ணிட்டேன்னொன்னே இன்னும் அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி தானே வச்சுக்கிறேன். என்னை வச்சு தான் அந்த நடன பள்ளியே அவங்களுக்கு ஏங்கிச்சு. ஆரம்பத்தில் நான் தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டே சேர்த்து விட்டேன், ஆள் பிடிச்சே விட்ட மாதிரி. ஆனால் வந்து இவங்க இன்றைக்கி இப்படிலாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஆன்ட்டிக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நெருக்கடி கொடுக்கணும். அந்த நடன பள்ளியை ஓச்சிட்டோம்னா ஆன்ட்டிக்கு கண்டிப்பாக என்ன இருக்காது, வருமானம் இருக்காது. இந்த ரோகிணி கொடுக்குற பணம் மட்டும்தான் ஆன்ட்டிக்கு செலவு பணமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த நடன பள்ளியை மூட வைக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. நான் ஒரு இடம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறேன். இங்கே பாரு இப்போ நேராகிட்டு எதனாலும் காலையில் செய்ய அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி பொழுது போகுது, காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே அந்த நடனப்பள்ளி மேலே போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்காங்க. எந்த வசதியும் கிடையாது, எதுவும் கிடையாது, வந்தவங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்குறது கிடையாது, முறையான அங்கே வகுப்பும் நடக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி பெட்டிஷனை கொடுக்காங்க. கொடுத்தோன்னே இங்கே இருக்க அதிகாரிகள் எல்லாம் அங்கே போய் ஆய்வு பண்ணி பார்க்காங்க. அந்த பெட்டிஷன் இருக்கும் போது அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு இங்கே ஓனர் யார் அப்படின்னு கேட்காங்க. வீடு என வீடு நடனப்பள்ளி நடத்துறது விஜயாவே தான் நடத்துகிறா அப்படிங்கிறாங்க. சரிம்மா
இங்கே வந்து சரியாக நடத்தலை, எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, இவ்வளோ ஸ்டூடெண்ட் வராங்க, அதனால் சரி கிடையாது, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ஃபைனு, அதுபோக நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு திறக்கக்கூடாது, எல்லா வசதியும் செஞ்ச பிறகு தான் நீங்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்காங்க. இதில் பாத்ரூம் இருக்கணும், என்னென்ன இருக்கணும், என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்காங்க. இதை பாத்திரம் வச்சு சுருண்டு விழுந்துருந்தாங்க. என்னது 1,00,000 கட்டணும், அது போக ஒரு வருஷம் கழிச்சு திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே, இப்போ விஜயா இது சரி வராது, நீ உருட்டுவியோ பிரட்டுவியோ எனக்கு தெரியாது, 1,00,000 உடனே கெட்டு என் வீடெல்லாம் இவங்க போட்டுனாங்கன்னா நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பருவது இப்படி பேசுத அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு இலவசமான நடனப்பள்ளி இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. பார்வதி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியாது, ஐயா நான் உங்களுக்கு ஒரு 2,00,000 தந்தேன்னா சரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஏம்மா எங்களை பார்க்க எப்படி தெரியுது, 1,00,000 ஃபைனை கொடுங்க, அதுபோக எல்லா வசதியும் செஞ்ச பிறகு தான் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ஒரு நகையை வச்சு கொண்டு கட்டுதாங்க. கட்டிட்டு பார்வதியை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வீட்டை தான் மூடிட்டாங்களே. அங்கே அண்ணாமலை என்ன பார்வதி வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் எல்லாம் கேள்விப்பட்டீங்களாண்ணே, விஜயாவால் எல்லாம் முடிஞ்சதுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ விஜயா வந்து நடனப்பள்ளி நடத்தினா வந்தவங்களுக்கு ஒரு வசதி கொடுக்கல, பண்ணலை, வைக்கலன்னு சொல்லி யாராவது பெட்டிஷன் கொடுத்தாங்களாம். அதை ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது எல்லாம் உண்மையாயிட்டு நல்ல வீட்டு சீல் வச்சுட்டாங்க, 1,00,000 ஃபைன் இவ கட்டிட்டான். இப்போ அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் வீட்டை திறக்க முடியுங்காங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரிலண்ணே, எனக்கு தனியாக சுதந்திரமாக இருந்து பழகிட்டேன், இப்போ நான் என்ன செய்வேன்னு எனக்கு ஒன்றும் புரியலைண்ணே அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, யார் செஞ்சான்னு தெரில, செஞ்சால் மட்டும் தெரிஞ்சால் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எந்த வசதியும் செய்யலை, அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சால் தானே செஞ்சுருக்க முடியும், என்ன வேறு ஆளும் செஞ்சுருக்க முடியாது. நீ அதனால் இனிமேல் போட்டு அந்த பார்வதி வீட்டில் நீ நடனப்பள்ளி நடத்த வேண்டாம், அந்த சீல் திறக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பண்ணி கொடு, தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியலை. பார்வதி என் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்வதி நினைக்காங்க, தவறான சவகாசம் குலநாசம்பாங்க, அதே மாதிரி இந்த விஜயா கூட சேர்ந்து என் குலமே நாசமாகி போச்சே, இந்த வீட்டை தான் நம்பி இருந்தேன், என் பையனும் என் மருமகளும் இனி விட்டு போயிட்டாவோ, ஆனாலும் இந்த வீடு எனக்கு இருக்குது, நான் எங்கேயும் போக வேண்டாம், கடைசி வரைக்கும் காலம் வரைக்கும் இதில் கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு இருந்துடலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த விஜயா இதையும் கொட்டி கவுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கையில் இருக்காங்க பார்வதி விஜயா மேலே. ஆனால் காட்டிக்கல. இங்கே மீனா வந்து சாப்பாடு ஒன்று கொடுக்காங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அத்தை தான் எல்லாம் முடிச்சு விட்டாலம்மா, இன்னும் என்ன ஆக போகுது, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. என்ன பார்வதி, இந்த பூக்காரிட்டெலாம் இல்லை ஒன்றுமில்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, உன் வரட்டு கௌரவம் தான் நான் வந்து உன் வீட்டில் இப்படி நிற்க வேண்டிய நிலைமைக்கு வருது. என் ஃப்ரெண்டாரு யாராரு, என் வீட்டை மீட்டி தரக்கூடிய வழியை பாரு, அதுக்கு இல்லைன்னா நான் என் குணம் வேறு மாதிரி மாறிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. பார்வதி இவன் முன்னாள் அப்படி பேசியிருக்காது, மீனா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அத்தையும் பார்வதி ஆண்டியும் இப்படி என்ன ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு கோவம் இருக்குது தானம்மா செய்யும் பார்வதிக்கு, அவள் வீடு எப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ண, முத்து இந்த மாதிரி ஆயிருக்கான், இதுக்கு என்னடா பண்ணலான்னு கேட்டுவா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டும்போது நடைமுறை சொல்கிறாரு, ஏப்பா அதுக்கு இன்னும் 2,00,000 ஆகுமா, நான் அதுக்குள்ளே ஃபைனல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த நடத்தலைன்னு எழுதி கொடுத்தா அவங்க சீல் எடுத்து விட்ருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அது என்னென்னு பார்க்கணும், நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், நாளைக்கு காலையில் நான் பேங்க் வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே இங்கே ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம், இங்கே 12 பள்ளியை மூடியாச்சு, இன்னும் ஆன்ட்டிக்கு ₹1 வருமானம் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேங்கில் போய் பணத்தை எடுத்து அதுக்கு என்ன நடைமுறையை செஞ்சு வீட்டு திறந்து விட்றாங்க. திறந்தோடனே பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி இனிமேல் என் நடனப்பள்ளி நடத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க பார்வதி. நீ நடனப்பள்ளி எங்கே நடத்திவே தாய் நடத்திக்க, என் வீட்டு பக்கத்தில் வந்துடாத அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, நாங்கள் நடனப்பள்ளி நடத்தலை, இதோட நான் மூடப்படுதுன்னு சொல்லி தான் எல்லா நடைமுறையும் ஃபாலோ பண்ணியிருக்கு, இனிமேல் நீ நடனப்பள்ளி நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை, சத்தங்கடாமல் வீட்டில் மீனா பொங்குதை சாப்பிட்டுக்கிட்டு வரட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருப்பலாம், அதுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. விஜய் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே எல்லாத்துக்கும் காரணம் நீனும் முன்னாடி தானடா, நடனப்பள்ளி நடத்துனது உங்களுக்கு கண்ணுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, இப்போ ஒரு இடம் மூடத்துக்கு என்ன வழியோ செஞ்சிட்டீங்க, வேறு யார் பெட்டிஷன் கொடுத்துருப்பா, இன்னும் முன்னாடி தானே கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, எங்கள் பாரு விஜயா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்க காரணம் முத்து தான், முத்துக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ட்டு பேசி தான் எல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை மூட வச்சு தான் இவன் தான், இது தெரியாமல் நீங்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு,
என்னைக்கு நீ முத்தப்பட்டு தெரிய போகிறியோ, நல்லா புரிஞ்சுக்க போகிறியோ, நீ தான் நீ வந்து சராசரியாக மனுஷியாக ஆக போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. இந்த முத்து மீனா உங்களுக்கு வந்து கண்மூடித்தனமான இதெல்லாம் சொல்லி உங்களை வந்து சிந்திக்க விடாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம்மா, நீ ரொம்ப ஓவராக சிந்திக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது ரொம்பவே கடுப்பாகிறாங்க விஜயா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.